என்று பெயர் பெற்றையாமோ அதிகாலையில் சார முதலிய சந்தியா முதல கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் சோத்திரர்கள் கொண்டு தனி சிறந்த கோயில்களை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படையிலே மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்க உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கும் இறைவன் வகுத்த நியதி அந்த நியதிக்குட்பட்டு சத்திய லோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாடியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவடைய காலத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்தில் பிரம்மந்தான் இருந்து வாசி கொடுக்கிறான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசி பெற்று பிறகு கைலாய சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று இந்த உலகத்திலே எந்த சராசத்துக்கெல்லாம் காக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவன் பார்க்கடு சென்று எனது மாற்றம் வந்த ஸ்ரீமன் நாராயணோடு தரித்தேன் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன் இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணியை பெற்றுவிட இந்த ஆரம்ப பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 திருச்சு கொடுவாக நாராயண போதுமையா ஏன் அப்படி ஏன்னா அடிச்சு இப்படி தகர தண்ணி உடச்சு விட்டு காலையில 1500 ரூபா கொடுங்க பத்தியெல்லாம் கொடுத்ததே நான் தானே 1000 வந்து மச்சிக்கிட்டு 500 ஆக்கி போய் ஞாயிற்று சொல்லி போயிட்டேன் இருக்கட்டும் ஏன்னா எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இருக்கு என்றான் வள்ளுவன் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு இடம்புள் எவன் எழுதிலே
நமது கழகமும் இந்த கலை தொழிலும் சரியாக நடக்க வேண்டும் என்றால் நடப்பதற்கு அற்புதமான இடம் இளங்குடி மண். இந்த இளங்குடி மண்ணில் பகற்சாலமூர்த்தி ஏரோடைய அனுக்கிரகத்தினாலே அனைவரும் பலங்களோடு படபலங்களோடு படைபலங்களோடு பக்குவமாக வாழ வேண்டும் என்று இறைவன் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. காரணம், யானைக்கு பலம் தும்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே என்பார்கள். அந்த நம்பிக்கையோடு நாரதன் எனது கழகத்தை சரியாக தொடங்குவதற்கு கால் வைத்தால் கழகம் அது நாட்கடந்த நன்மை என்பார்கள். எனவே படைத்தல் காத்தல் அழித்தல் இருக்கக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவரை விநாயகமூர்த்தி. அப்பேருடைய விநாயகமூர்த்தியை அல்லல் போம் வல்விலை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா தீரம் போம் நல்ல குணபதி மாபருடைய கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுவதற்காக என்று கணபதியை சென்று இழைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் உயிர் மூச்சு உள்ளவரையும் ஓம் என்ற பரவந்தானம் உயிரை காத்துக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பரவ நாயகனை பெருமையோடு பாடி கழகத்தை ஆரம்பிக்கலாம். நாராயண அம்பாள் அற்புதமான வழிவறிக்கை என்றும் எங்களுடைய கலைஞர்கள் மனதிலே நீங்காது நிலைத்திருக்கக்கூடிய அம்பாள் என்றுமே தலக்கா ஒரு வழியில அடுத்தவரை நம்ம தலக்கா ஒரு நாடகம் நினைக்கிறேன். இருக்கட்டும், ரொம்ப நன்றி. சரணம் சரணம் சுவாமி தேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி நன்றி நன்றி. பெருமைகளை சேர்ப்பதற்கு இப்படி கடமையை ஆற்ற வேண்டும் என்றால் கணபதி துணை நிற்பான். அதிலும் சாதாரண கணபதியா பிள்ளை செல்வம், பிள்ளைகளுக்கெல்லாம் பெரும் பிள்ளை. அவர்தான் பிள்ளையார் பட்டி என்ற மண்ணிலே வீற்றிருக்கக்கூடிய கற்பக கணபதி. சர்வ சாதாரண கற்பக கணபதியா? கணபதி என்றாலே அனைத்தும் அருளுமான். கற்பகம் என்பது எங்கே இருக்குது என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் 30 கோடி தேவாதி தேவர்கள், 46 ரிஷிமார்கள். இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அந்த இந்திரனுடைய
நிலைக்கெல்லாம் அங்கே சபையை அலங்கரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மலர், அதுதான் கற்பக விருட்சம். ஆக அப்படி கேட்டதெல்லாம் இந்த பூலோகம் மட்டுமல்ல, தேவலோகத்துக்கே கொடுக்கிற சக்தி எது அப்படின்னா கற்பகம். அந்த கற்பகத்தை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய கணபதி அவர்தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இப்பேற்பட்ட விநாயகருடைய அருளாலை 7-14, அதான் 7 உலகு கணபதி என்பார்கள். அப்படி 7-14 உலகுகளுக்கு மருளுவன் உன்னையும் காப்பான், என்னையும் காப்பான், மண்ணையும் காப்பான், வெண்ணையும் காப்பான், கண்ணையும் காப்பான், பொன்னையும் காப்பான், பெண்ணையும் காப்பான் என்று இந்த பெண்ணை காக்கக்கூடிய காலகட்டத்தை பயன்படுத்தி பார்த்த பொழுது இந்த உலகத்தை நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பார்கள். நன்மை என்பது ஒன்று இருந்து விட்டால் அதற்கு எதிர்ப்பது ஒன்று உண்டு, தீமை என்பார்கள். உலகத்துல எல்லாமே 2 தானே, 2.5 கலந்ததால இந்த இல்லற வாழ்க்கை. இப்படியெல்லாம் பாஞ்சா எனக்கு கொடுக்காம என்றால் இருக்கட்டும். நல்லாரை காண்பது நன்று, நடுவிக்க நல்லூசல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரிப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். 1 வருட இடைவெளிக்கு பின்னதாக போன வருடம் இதே நாளிலே இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த பகச்சாலமூர்த்தி ஐயனுடைய அனுகிரகத்தில் நடந்தது. மீண்டும் இந்த இளங்குடி மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது வருகை தருவதற்கு வாய்ப்பினை கொடுத்த வாரி வழங்கிய வள்ளல் பெருமக்களுக்கு, இளங்குடி வாழ் பொதுமக்களுக்கும் இளங்குடி வாழ் நாட்டார் பெருமக்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அப்படி காணிக்கையை நாம் சமீபமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது இன்பம் துன்பம் ஒன்று வந்துருச்சுன்னா இரவு பகல். இப்ப நம்மெல்லாம் இரவுல அப்படி இருக்கிறோம், ஆனா காலையில் விடிச்சாச்சுன்னா தூங்கிடுவீங்களா? இருக்கட்டும், இரவினில் ஆட்டும் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். அன்பு ஐயா பிள்ளையார்பட்டி கர்ப்பக கணபதியுடைய புகழை பாடிய விதத்தை பாராட்டக்கூடிய வகையிலே அன்பு ஐயா சோமு ஆசாரியருடைய சார்பாக 101 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு என்னாலும் நன்றி. ஏனென்றால் உலகத்திலே எத்தனை விதமான கலைகள் உண்டு. ஆய கலைகள் 64. இந்த ஆய கலைகள் 64ஐயும் ரொம்ப துல்லியமாக ஒருவெல்லாம் நாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கலை என்றால் அது சிற்பக்கலை. அந்த சிற்பத்தை செய்யக்கூடியவர்கள் ஆச்சாரியா என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா. பூலோகத்திலே இவர்கள் இருக்கலாம், ஆனால் தேவலோகத்திலே கடவுளை கண்ணால் கண்டது கிடையாது. யாராவது சிவபெருமான் இப்படித்தே இருப்பாரு, பிரம்மன் இப்படித்தே இருப்பாரு, மகாவிஷ்ணு இப்படித்தே இருப்பாரு, பகச்சாலமூர்த்தி ஐயனார் இப்படித்தே இருப்பாரு, சாஸ்தா ஐயப்பன் இப்படித்தே இருப்பாரு, அம்மா முத்துமாரி இப்படித்தான் இருப்பான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த தெய்வமும் இப்படித்தான் இருக்கும் என்பதை சிலை வடிவமாக வடித்து காட்டியது யார் தெரியுமா? அவர்தான் தேவலோக ஆசாரி. அவர் பேரு விஸ்வகர்மா. அதனால இந்த பூலோகத்திலே ஆசாரியர்களுக்கு விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அதானே உண்மை. ஆக அந்த இந்த மாதிரி உருவத்தை இறைவன் படைத்த உலகையில் அந்த உருவத்தை வழிநடத்துவதற்கு ஒருத்தன் இருக்கிறார் என்றால் அவன் தான் தலைமகனாக திகழ்வார்கள். அப்படி தலைமகனாக திகழும் பொழுது இன்பம் துன்பம் இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரை வரவு செலவு எல்லாமே 2 இருக்குது. இருக்கட்டும், என்ன உங்களுக்கு வாசிக்கத்தான் நீங்க வீச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி இருக்கட்டும், ஏன்னா சில நேரத்தில் வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது இப்படிதான் வேர்க்க ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா வேர்வை ஒன்று வந்து விட்டால் தான் உலக மக்கள் பார்வை நமது பக்கம் திரும்பும். ஆக வேர்வையும் பார்வையும் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்குள் ஏற்பட வேண்டும் ஒரு கோர்வை. நமக்குள்ள ஒரு கோர்வை ஏற்படுத்துதுன்னா அந்த நாடகம் இளங்குடி நாடகம் எப்படி இருந்தது என்று காலையில் சொல்ல வேண்டும். உலக நாட்டார்கள் எல்லாம் நல்லது ஒரு தீர்வை, அந்த தீர்வையினுடைய அடிப்படையிலே என்னையும் வாழ வைக்கக்கூடியவர் அன்னை ஆதி பராசக்தி வாழை வராகி. ஏன்னா இந்த 2 மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் என்பது 3 தான். 3லயும் உயிர் வாழ முடியாது. என்ன அப்படி சொல்ற? 3 இல்லை தெரியலையா சாமி? அந்த 3க்கு நாங்க போக மாட்டோம். எங்க வாத்தியார் தான் போவாரு, அண்ணன் தான் போவாரு. ஆமா, எந்த 3? வாங்க. அன்பு நாச்சியப்பனுடைய சார்பாக அன்பளிப்பு கொடுத்து அருமையான இயற்கை வளமிக்க ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். உன்னால் முடியும் தம்பி என்று. தம்பிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அறுப்படை கருத்தோடு தான் முடியாது. எந்த நிலையில நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அடிப்படை காரணமாக திகழக்கூடியவள். ஏன்னா உலகத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது இதுதான் வாழ்க்கை இருக்கட்டும், அதனால தவறு கிடையாது. பாருங்களேன், பணம் கொடுத்தாரு பாருங்க, பணத்தை கொடுத்து விட்டார், நானும் வாங்கிட்டு அதை கொடுத்துட்டேன். ஆனா பணம் கட்டுக்கட்டா வீட்டுல எனக்கு தான் இருக்கு, அது வாட்டுக்கு தானே இருக்கு. பணத்தை கொடுத்தவனும் அதை வாங்கி அடிக்கணும். பாருங்க, நமது இளங்குடி கிராமத்துடைய நாட்டார்கள் சார்பாக
என்னை பாராட்டக்கூடிய வகையிலே ரூபாய் 501 அன்பளிப்பொழுது கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். கௌரவப்படுத்திய அனைத்து அன்பு நாட்டார் பெருமக்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் என்னையும் ஒரு கலைஞனாக இந்த பூமியிலே ஏற்றுக்கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கு தான் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த இடத்திற்கு கீதப்பிரியன் என்ற நாரதர் வர வேண்டும் என்பதற்கு அடிப்படை தலைமிட்டவர். அதை தனிப்பட்டு ஒரு நபரை சொல்றேன், நீங்கள் தயவுசெய்து நினைச்சுக்கிறவனா. ஆனால் முதல் முறையாக இங்கே வருவதற்கு தம்பி சாத்தப்பை ஒரு காரணமாக இருந்தார். அதை நான் மறக்க முடியாது. இன்னைக்கு கூட ஒரு 1000 போன் இருக்கும் சிங்கப்பூர்ல இருந்து தம்பி போன் பண்ணி அண்ணே எத்தனை மணிக்கு போயிருக்கனே லேட்டாக பண்ணீங்க. தினசரி அதே தான் பேச்சா இருக்கும். அண்ணே வண்டி தூரம் போகணும், வண்டியை சரி பண்ணுங்க, நடிகர்களை சரி பண்ணுங்க, போன் பண்ணுங்க, யாரும் லேட் பண்ணிடக்கூடாது, திருப்பத்தூர்லேயே சாப்பிட்டு இப்படியே விஷயங்களை கூட தினசரி போன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு கூட அப்படி அந்த மாதிரி அதை நண்பன் நீங்க இல்லாட்டாலும் அதுக்காகத்தான் இன்னைக்கு கண்டிப்பான முறையிலே இதை எடுத்து இந்த வீடியோவை வெளிப்பரப்புறதுக்காக மேடை நாடகம் அன்பு தம்பி மாசம் அவர்களை மானாமதிலிருந்து அவரை வரவழைத்து நம்ம இதர நிகழ்வு எடுத்துருங்கப்பா. முடிஞ்சா காலையில நீங்க வண்டி ரேச கூட நீங்க எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது உங்க விருப்பம். இப்படி வாரி வழங்கிய வள்ளல் பெருமக்களுக்கு என்னுடைய இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை தொடர வேண்டும். அப்படி தொடரக்கூடிய விஷயத்திலே 3 என்பது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது 3 மனிதனுக்கு. வேற எந்த மொழி சொல்றீங்க? உங்களை சொல்லி குத்த உலகம் அப்படித்தாயா போகுது. கப்பு, சரக்கு, தண்ணியா. ஏன்டா சரக்குன்னா உங்களுக்கு குட்டி இப்படி போகுது இல்லையா? அந்த 3 கிடையாதுயா. ஏன்னா உலகத்துல 3 மணி சொன்னா அன்பு இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, கல்வி இருக்கு, செல்வம் இருக்கு, வீரம் இருக்கு. நாம நெத்தியில போடக்கூடிய பட்டை இருக்கு, அதுக்கு பேர் பசு, பதி, பாசம். அடியன் போட்டக்கூடியது திருநாமம். இந்த திருநாமமாகப்பட்ட தீமைகளை அழித்து காட்டுவதற்காக ஆணவம், மாயை, கண்மம், இப்படி எல்லாம் 2 எத்தனை 3 தெரியுமா? ஆனா இப்ப நம்ம எல்லாம் 3 விட்டாச்சு. இப்ப 2ல தான் நிக்குது வண்டி. மாமாவா? யாரையா மாமான்ற? அப்படி சொல்லாமாயா? நான் நாரத பிரம்மச்சாரியா? நானே கட்ட பிரம்மச்சாரி. உனக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீ ஒரு பக்கவாத்திய கலைஞர், நான் ஒரு மேடை நாடக நடிகன். நமக்குள்ள என்ன மாமா உறவு? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக எப்படி சொல்றீங்க மாமாண்டு? சிவபெருமான் வந்து எனக்கு மாமனாரு. ஆமா. என்னுடைய அனுபவத்துல, ஏன்னா கைலாயத்திலே வந்து சிவபெருமான் ஆடும் பொழுது நந்திதே மத்தளம் வாசிப்பாரு. அதனால அவருடைய அடிப்படையில நாங்க பாடும்போது நீங்க மத்தளம் வாசிக்கிறீங்க. ரொம்ப உங்களுக்கு மத்தளமா இருக்கும் போல. ஏன்னா ஏகதாளத்துல வாசிக்கிறவங்க உண்டு, சில பேர் எகத்தாளத்துல வாசிக்கிறவங்க உண்டு. இருக்கட்டும், அது சூழ்நிலையை பொறுத்து வாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா இருந்தாலும் இப்ப 2க்கு வந்துட்டுன்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் கிடையாது, உலகமே 2ல இயங்குது. இந்த 2 வச்சுக்கோங்க, எந்த ஒரு மனிதனும் உயிர் வாழ முடியாது. காரணம் இந்த 2னா நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 என்பார்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை 2 முறை மலஜலம் கழிக்க வேண்டும் எந்த ஒரு ஜீவனும். இது ஒரு நாளைக்கு 2. வாரம் 2 தெரியுமா? சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சோம்னா உஷ்ணத்தை வந்து கொஞ்சம் குறைச்சு சமதர்மமாக தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றவாறு இந்த உடம்பு சுத்தமா இருக்கும். இது வாரம் 2. இதுதான் நீங்க கவனிக்க. 3வது மாசம் 2 சொல்றோம் இல்லையா? 15 நாளைக்கு ஒரு முறைதான் இந்த புலகத்தை வாழக்கூடிய புருஷன் கொண்டாட்டிட்டான கணவன் மனைவி 15 நாளைக்கு ஒரு முறை தான் இல்லற வாழ்விலே நாம் ஈடுபட வேண்டுமா? என்ன சொல்றீங்க? வழக்கமே சரியில்லையே. 15 நாளைக்கு ஒரு முறை இந்த உடலாகப்பட்டது எந்த நாளையும் வந்து சதா சர்வகாலம் இயங்கும் அப்படின்ற. அது மட்டும் கிடையாது, வருடம் 2 அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறைக்கு பேதிக்கு சாப்பிட்டு உடம்பு சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா 100 வயசுல 200 வயசு வரைக்கும் உயிரோட வாழலாம், ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழலாம். இதுதான் 2. ஆனா 2 ஒண்ணும் இல்ல, மனுஷனுடைய ஆட்டங்கள் சில விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த 2க்கு பொதுவான வழி என் தாய் அன்னை ஆதிபராசக்தி, வாழைவராகி, நித்திய கல்யாணி, பக்தர்கள் கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமளிவேணி, திருநேத்திரி, ஆரணி பவனஹரணி, அநாதரட்சகி, கௌரி பைரவி என்ற நாமங்கள் வாய்ந்தவள் காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மதுரை மீனாட்சியாக, இன்று எம்பெருமான் பகச்சால மூர்த்தி ஐயனாருடைய அனுகிரகத்தினாலே அவருக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை முத்துமாரியும் இங்கேதான் இருக்கிறார். இப்படியெல்லாம் பெருமைப்படைய தாயை போட்டி வணங்கும் என்ற காரணத்தினாலே பாவனெல்லாம் தீர்ப்பவனே நல்லவனே தில்லையம்மா வாடிகளும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மகை
இளங்குடி முத்துமாரியம்மன் சன்னதி மகச்சால மூர்த்தியனார் எல்லைக்கு வந்து தலக்காவூரம்பால் துணையோடு எங்கள் குறை தீரமம்மா பெண்ணை பத்தி பாடலாமா? நீங்க முற்றிருந்த முடிவு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரி, நீ பெண்ணை பத்தி பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தா மரோட சிரிக்கிறாங்க. சாமி பாட்டு பாட என்ன போய் காதல் பாடல விட்டியாப்பா? அம்மா காதல் போயிட்டு அதுக்குள்ள உங்களுக்கு சுத்தமா கிடையாது. மூணுமே சிரிக்கிறீங்க. ஆமா, இன்னும் திறந்த முடிவு தானே. அப்படியே காதல் பத்தி பாடுறீங்க நீங்க. ஓ, நான் ஆனா நல்ல மனுஷன் நீ. ஏன்னா சில பேர் ஊர்ல சொல்லுவா தெரியுமா, இவன் ஊமை குற வேண்டாம், ஊமை ஊரை கிடக்கும் பெருச்சாரி வீட்டை கிடக்கும்டான்னு. ஏன்னா நீங்க பெரிய பெட்டிக்காரு, நல்ல வாத்தியாரு, நீங்க தான் கடந்த 3 வருஷம் வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சந்தோஷப்படுறேன். உங்களை கேட்டாங்க, போன வருஷம் வந்து பெட்டிக்கார் கல்யாணம் செஞ்சு நல்லா வாழ்நாள் வாச்சாரு, அவரே இந்த வருஷம் போடுங்கன்னாங்க. அப்ப வந்திருக்கீங்கல்ல, அப்ப இந்த ஊருக்கு வரும்போது என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். இப்ப நீங்க நான் பாடினது காரணம் நீங்க தானே. பிள்ளை சில பேர் பிள்ளையை கிள்ளி விட்டு பிள்ளைய தொட்டிலி வந்து ஆட்டி வேண்டிய மாதிரி நான் பாட முடிந்த ராகம் ரேவதி ராகத்தை அந்த பாட்டு வந்து கட்டி எடுத்து காட்டும் நீங்க தானே. ஆமா, அப்புறம் எதுக்கு என்ன குறை சொல்றீங்க? நீங்க ஏன்னா காதலை பத்தி பாடுறீங்க? பாடல் பாட்டு நீ வாச்சது நீ தான். நான் எங்க வாங்க, நீங்க என்ன பாட்டை தொட்டீங்க? இந்த பாட்டு எத்தனை பாட்டு தெரியும் ராகத்துல? அப்படியே 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளிக்கு தந்தாய் போற்றி போற்றி. கருணை முகங்கள் ஊராறு காக்கும் கரங்களோ யாரு, முருகை மானும் வீராறு, முகம் பார்த்து அருள் செய்யும் பகத்தான மூர்த்தி ஐயனாறு. என்னாகவே சங்கீத ஜாதி முல்லை ஆளவில்லை, ஆளவில்லை, பார்வையில்லை, ஒன்றுதானா காதல் இல்லை. என்னாகவே மரத்தமற்றவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்து மாத்துவா, ஏ மனமே கலகாதே, வீணாக வந்தாதே, பாரங்கள் எல்லாமே படித்தவன் இவனும் அவனே சுமப்பா. சாந்தி சாந்தி சாந்தி. எங்களுக்கு குறைய உண்டு, அதனை நாடு கொள்ளலாமா? எங்களுக்கு குறையும் போது அதனை நாடது சொல்லலாமா? என் தாயனிலே இருக்க உருந்தல்ல செல்ல மகனாடலாமா? காரி மடவாய் கருமாறி அதிராமே காரியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீர மனதில் இப்படிய தேவை
மனம் தூங்கும் எங்களுக்கு குறைவது அதனை நான் அன்பு கொள்ளலாமா அடிகின்றாய் இருக்க செல்ல மகனாமா மங்களமணி ஓம் உனை பாடும் நாளில் திருநாளம்மா அம்மா பிள்ளை காரி திருசூழி அம்மா பிள்ளை காளி உலகாலும் திரிசூலி பிள்ளை காரி சிவராமணி போட்ட கதையும் பொய்யே அவராட்டத்தானே உள்ள சக்தி நீயே மனம் அறிந்தருவாய் இல்லை காளி எங்கள் முத்துமாரி எங்களுக்கு குறைவது அதனை நான் அழுது கொள்ளலாமா பாடியது கேட்கவில்லையா சிங்கங்களும் புகழும் நிம்மதி தேவையல்லவா தாயே நிம்மதி தேவையல்லவா அதனை நான் அழுது நன்றி நன்றி தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது இயற்கை வளங்கள் எழில் ஒன்றும் அதை காத்துக் கொண்டிருக்கிறது பச்சை புல்வெளியிலே படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கு தெரியும் என்று கண்ணங்கரு கவி குயில்கள் கவி பாடிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகுமிக்க நந்தவனம் இந்த நந்தவனத்துடைய இயற்கை இலைகள் பார்க்கும் பொழுது இயற்கை இறைவன் கொடுத்திருக்கிறான் இயற்கைக்கும் இறைவனுக்கும் எப்பொழுதும் நாம் நன்றிதரை செலுத்த வேண்டும் அதனாலே இந்த புஞ்சையும் நஞ்சையும் விளைவித்த புண்ணியவானை வாழக்கூடிய பக்குவமான மகளிலே நாமும் பாடுவோம் பெருமையோடு என்ற கார்காலை உனக்கு பாடுபட்டு
அன்பு நண்பர் இளங்குடி குமார் அவர்களுடைய சார்பாக ரூபாய் 101 பாடலை பாராட்ட வகையிலே அன்பளிப்பொழுது கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பொழுது கௌரவப்படுத்தியே குமார் அவர் குடும்பத்தார்களுக்கு இந்த சிறந்த அந்த வணக்கங்கள், நன்றி. ஆக எண்ணில் பார்க்கும் பொழுது என்னன்னா, நாடா இல்லை வெறும் காடா, கேள்வி கேட்பதற்கு 1000 பேர் உண்டு, கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒருவன் தான் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர். காரணம், மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழுடைய வறுமையெல்லாம் இந்த தரணியிலே புகழ்ந்தவர்களை இந்த உலகத்திற்கெல்லாம் தமிழன் என்னொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று நிலைநிறுத்தி காட்டியவன். அப்படி வாழக்கூடிய நாடுதான் இந்த நாடு. கால் வைத்த இடமோ கதையின் அடிப்பிலே ஒரு சர்வசாதாரண சிற்றூர். ஆனால் சிற்றூர் இருப்பது குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கு பெருமைகள். அப்படி சேர நாடு வேலுடைத்து, சோழ நாடு சூருடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து என்பார்கள். இந்த சோழ நாட்டிலே சொகுசான நாட்டுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்பது, நாட்டுடைய பெருமையை பறைசாற்றுவது என்னுடைய பாவலருடைய கூற்று. அந்த கூற்றுக்கிணங்க இதோ நஞ்சை கடல்களின் நாயகனை நீ வாங்க, நடன விடுகாவேரி காவலனே நீ வாங்க, தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாங்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பிள்ளையர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பழைநாடு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பழைநாடு வாழ்கவே, காரணிய தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, காரணிய தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பழைநாடு வாழ்கவே. தமிழ்
போல நினைந்து வாழ்கவே தந்தை பெரியோர்கள் பயிராலே வாழ்கவே நன்றி நன்றி நன்றி. நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகு என்பார்கள். முதலிலே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய இந்த வண்டமை நாட்டிலே சபையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தால். அப்படி சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் ஒரு வழிகாட்டி உண்டு என்றால் அது அடியின் நாரதனாக தெரிவிக்க வேண்டும். காரணம் 14 லோகங்களுக்கு சென்று அடியின் காணாத சபை கிடையாது. அன்பு ஐயா ஏஎல் சுப்பிரமணியனுடைய சார்பாக நல்ல நல்ல நிலம் பார்த்து இந்த பழைய பாடலை பாடுங்க. அன்பு கட்டளை உண்மைதான். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. ஏன்னா உலகத்துல வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். விதை ஒன்று போட சுரை ஒன்றா முளைக்க போகிறது. நாம எதை போடுறோமோ அதைத்தானே. நல்லது செஞ்சா நமக்கு எல்லாருக்கும் அதை சொல்லுவாங்க, நல்லவி சொத்து 4 தலைமுறைக்கு, நல்லவி சொத்து 4 தலைமுறைக்கு, அவத்த பெய்ய சொத்து அந்த தலைமுறையோடு முடிஞ்சு போயிருந்தாங்க. அப்ப நம்ம விதைக்கிறதை பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆக விதைக்கிறது அது நிலமாக இருக்க வேண்டும். நிலம் நீங்க சொன்ன மாதிரி நல்ல நல்ல நிலம் பார்த்து இப்போ ஒண்ணும் கிடையாது. ஏறாமேட்டில் ஏதாவது விதைச்சாத்திரம் வெள்ளாமை அடிக்க முடியுமா? இல்ல உப்பு குறைஞ்ச இடத்துல ஓட்டு போய் ஏதாவது விதை போட்டு விதைய போட்டோம்னா வெள்ளாமை கிடைக்குமா? கிடையாது. அப்ப பார்க்கக்கூடிய நிலம் அது வெறும் பூமி என்ற நிலத்துக்காக மட்டும் கிடையாது. பூமியும் பெண்ணும் ஒண்ணும். அதனாலதான் இந்த பூமி தாயை நம்ம தாய் என்றோம், பூமியை நம்ம பெண் என்று வணங்குகிறோம். அந்த பூமியில் அதான் சொல்லுவாங்க, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. இந்த உலகத்திலேயே அதுக்குத்தான் வள்ளுவன் கூட சொன்னான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. இப்ப எத்தனை நம்ம பள்ளம் தோன்றோம், எத்தனை கிணறு வெட்டுறோம், எவ்வளவு கட்டடம் தோன்றோம், எவ்வளவு அஸ்திவாரம் தோன்றோம். ஏன் அந்த தாய் பூமி அங்க பட்டு நினைச்சிருந்தா அதே பள்ளத்துக்குள்ள தோன்ற இடத்துல பள்ளத்தை நம்மளை மூடி போட்டு அமைக்கலாம்ல. ஆனா தோன்ற இடத்தை விட்டு நம்மளை அப்படி நிப்பாட்டி காட்டுவாருங்க. அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இந்த உலகத்துல நமக்கு கெட்ட செஞ்சாச்சுக்க ஓடா அவன் புத்தி அவ்வளவுதான்டா, அவன் ஜெயில செய்யட்டும்டா, அதுக்காக நம்ம போய் அவனை விட்டு கொடுத்துடக்கூடாதா, அவனையும் நம்ம காப்பாற்றணும்டா அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டுமாம். அதுக்குத்தான் வள்ளுவன் சொன்னான், அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. அதே மாதிரி நல்ல எண்ணத்தை எல்லாருக்கும் விதைச்சிட முடியாது. இது பெண்ணுக்கும் சம்பந்தப்படுத்தினாங்க. ஏன்னா பெண்ணாகப்பட்டவளை நல்ல தூய்மையான எண்ணம் கொண்டவளை பார்த்து மனம் முடித்து அவளை பக்குவமாக இருக்கும் பொழுது அங்கே விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய வித்தை விட்டால் தான் இந்த வம்சாவளி இனவர்த்தி ஆகுமா. அதைத்தான் இப்படி இவ்வளவு பக்குவமா மறைமுகமா சொன்ன. எப்பொழுதுமே கவிஞருடைய பார்வையில காகித கூட மணக்கும்டான்னா, அப்ப இளைமறை காய்மறையாக சொல்லக்கூடிய அந்த தமிழின் தத்துவத்தை பார்ப்பதற்கு இவர்கள் போட்டார்களே. நல்ல நாணயத்தை விதைக்கணும், நல்ல நல்ல நிலவாது நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விகளை இணைக்கணும்.
கட்டுப்பாட்டை இணைத்து கற்பனை தவறாது சாதம் செய்ய நினைத்து இல்லை தந்தை ஆடவர்க்கு தன்னுடத்தை இணைத்து நீவரும் சத்தத்தையை பேரூரை நிறுத்தி இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை இறைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையே இந்த பெயர் வளர்க்கணும் இந்த பெயர் வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை நினைக்கணும் நாட்டு மக்கள் உலகிலே நாணயத்தை வளர்க்கணும் நல்ல நாணயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை நினைக்கணும் நாட்டு மக்கள் வளர்கிறே ஆலயத்தை வளர்க்கணும் நல்ல ஆலயத்தை வளர்க்கணும் நல்ல ஆலயத்தை வளர்க்கணும் நாணயம் வரிதுதான் உலகத்தில் வாழும் மக்களுக்கு இளங்குடி அன்பு நாட்டார்கள் சார்பாக ரூபாய் 101. ஏன்னா அது ஒற்றைமைக்கு இலக்கண பாடல் பெற்ற தத்துவத்திற்கும் இலக்கணமான பாடல். இந்த பாடலை பாராட்டும் பொழுது இவருடைய மனம் எவ்வளவு பண்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது. அப்படி பண்பட்ட இளங்குடி நாட்டார்களுக்கு மீண்டும் ஒருவர் நன்றி. ஏனென்றால் பாலக்கூடிய மார்க்கத்தில் சொன்னாங்க, பற்றுதலை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை விளைக்கிறது. ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. தாழ்வான விஷயத்தை விடுத்து உயர்வான விஷயத்தை உன்னதமாக நோக்கி பார்ப்பதற்கு இந்த பூவுலகிலே மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு தயாராக இருப்பதற்கு காரணம் 3 யுகங்கள் கடந்து விட்டது என்பது யாம் அறிவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். எப்படி ஒரு மனுஷனுக்கு 2 கண்கள் இருக்கோ, இந்த உலகத்துக்கு நீதி சொல்லக்கூடிய 2 கண்கள் என்றால் ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அதனால எந்த ஒரு நாடகம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சொற்பொழிவு இருக்கட்டும், எந்த ஆன்மீக நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பட்டிமன்றங்கள் இருக்கட்டும், யாரு எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கட்டும், பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்களா இருந்தாலும் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தொட்டு பேசாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பாருங்க, ஏதாவது ஒரு சான்று சொல்லணும்னா ஒரு காலத்துல ராம இப்படி இருந்தேன், பீம் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும். அப்ப உலகத்திற்கு இப்படி ஒரு கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு நூல் இருக்குன்னா அது பெரிய இதிகாசம். அந்த இதிகாசம் சொன்னா 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி இருந்தான் பாரதத்திலே. பாண்டவர்களும் கௌரவர்களும் அப்படியே விளையாடி கொண்டு அண்ணன் தம்பியாத்தே வாழ்ந்தேன். ஆனா 10 வயதுக்கு முன்னாலே அவர்களுக்குள்ளே போராட்டம் ஏற்பட்டு அங்காளி பங்காளி சண்டையாகி கடைசியிலே மகாபாரதம் என்பதை காவி உருவாக்கி எல்லாரையும் அழிய விட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என் பாட்டை கிருஷ்ண பரமாத்மா வந்தது போல அன்னைக்கு நடந்துகிட்டேன். ஆனா ஒன்றுக்கு இலக்கணமாக, ஒற்றுமைக்கு இலக்கணமாக வந்தது அதே ராமாயணம். பாருங்க, ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் என்ற 4 பேரும் ஒற்றுமையா வந்தேன் கடைசி வரைக்கும்.